மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2024 இப்ப நடந்து முடிஞ்ச மேக்ஸ் எக்ஸாமோட கவர்மெண்டால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த அபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த அபிஷியல் ஆன்சர் கீ எதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த அபிஷியல் ஆன்சர் கீயை வச்சு தான் அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை மென்ஷன் பண்ணியிருக்கிற கிரேஸ் மார்க்ஸை வச்சு தான் நம்ம எவ்வளோ கிரேஸ் மார்க்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் டவுட்ஸாக இருந்திருக்கும். இது ஆன்சரா அது ஆன்சரா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த அனாலிசிஸில் நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பு, எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு கட் அண்ட் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைனலாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்குமே இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டபுள் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே சிங்கிள் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸ் எழுதியிருந்தா கரெக்டு. எனக்கு தமிழ் மீடியம் ஆன்சர் கீ தான் கிடைச்சது, அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ கிடைச்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பட் தமிழ் மீடியமுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்கு ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் வச்சிருக்கிற கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸு. ஸோ தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியம் பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் வித் கொஸ்டின் பேப்பரோட. அடுத்தது 2 மார்க் பார்த்தீங்கன்னா 28 வந்து கம்பல்சரி கேட்டிருந்தாங்களே, எதெல்லாம் மியர் அட்டம்ப்ட், எதெல்லாம் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, எதுக்கெல்லாமே வந்து கிரேஸ் மார்க் கிடையாதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே கிரேஸ் மார்க்கு கிடையாது. ஆனால் 19th ஒன் பார்த்தீங்கன்னா விடை தவறாக இருப்பின் சூத்திரங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கலாம். அதாவது வெறுமனே ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் ஆன்சர் வந்து தப்பா இருக்கு அப்படி இருந்தீங்கன்னா ஃபார்முலாக்கு மட்டும் நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு ஆன்சர் வரல ஆனால் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன்னா ஸ்டெப் மார்க் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸுக்கு மட்டும்தான், மற்றது எதுக்குமே கிடையாது. சரிங்களா? ஸோ 19th கொஸ்டினுக்கு ஃபார்முலா எழுதியிருந்தா 1 மார்க் கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 26th விடை தவறு எனில் சூத்திரங்களுக்கு 1 மதிப்பெண்ணா, இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார்முலா. அதாவது இந்த ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரேஞ்சோட வேல்யூ இந்த ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க், டோட்டலாக 1 மார்க் கிடைக்கும். ஸோ வீச்சுக்கு 1 மார்க்கு, வீச்சு கீழுக்கு 1 மார்க்கு, விடை தவறு எனில் சூத்திரங்களுக்கு 1 மதிப்பெண் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வெறுமனே ஃபார்முலா எழுதி வச்சாலுமே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28th கம்பல்சரியில் இது எழுதியிருப்பீங்க இல்லையா நிறைய பேர், இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது ஜிசிடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாற்று முறையில் சரியாக விடை எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம். சில பேர் வந்து இசிடி டிவிஷன்ல, யூக்ளிட் டிவிஷன் லெம்மால போட்டிருப்பீங்க, சில பேர் நார்மல் ஜிசிடி வச்சு போட்டிருப்பீங்க. எப்படி போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. எந்த மெத்தட்ல போட்டிருந்தாலுமே ஆன்சர் வந்து ஆக்சுவலி 1 அப்படின்றது இருக்கணும். 1 இருந்துச்சுன்னா நீங்க எந்த மெத்தட் போட்டிருந்தாலுமே ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த மெத்தட் அப்படின்றதுல கிடையாது. ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே கிரேஸ் மார்க் கிடையாது. 29, 30 கிரேஸ் மார்க் கிடையாது. 31 கிடையாது, ஏன்னா இது எல்லாமே புக் பேக் தான். 34th பார்த்தீங்கன்னா படம் இல்லையெனில் கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னா தியரம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் தியரம்ல டயக்ராம் வரையலைன்னா உங்களுக்கு வந்து வெறும்னே அந்த ப்ரூஃப் வச்சு மார்க் கொடுத்துருவாங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 35th பார்த்தீங்கன்னா இதுவுமே புக் பேக் தான், புக்கில் இருக்கிறது தான். இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் நமக்கு எழுதுனது தான். ஸோ இந்த இயர் பப்ளிக் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஈஸியாக கேட்டதே கிடையாது. நிறைய சென்டம் மார்க் வரும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ எதுக்காகனா நீங்கள் ஒரு மேக்ஸில் வந்து 100 மார்க்ஸ் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன், அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் வரும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும், உங்களை நீங்களே மெச்சிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. 11th குரூப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கான புக்ஸை வாங்கி சும்மா ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ 38, 39 எதுக்குமே வந்து நமக்கு இது கிடையாது, கிரேஸ் மார்க் அப்படின்றது கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா, எழுதலைன்னா மார்க் கொடுப்பாங்களா, ஒரு ஸ்கூல்ல எழுத சொல்றாங்க சார், இன்னொரு ஸ்கூல்ல எழுத சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், எங்களுக்கு என்ன சார் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த ஆன்சர் கீ பாருங்க. ஸோ உதவி படம், கோட்டுத்துண்டு வரைதல், வட்டம் வரைதல், நடுக்கோடு வரைதல், ஸோ இது எல்லாமே வந்து வெறும் டயக்ராம் மட்டும்தான். ரஃப் டயக்ராமுக்கு சொல்லியிருந்தேன், ரஃப் டயக்ராம் வரையிலன்னா 1 மார்க்கு கிடையாது. ஸோ அப்போ நமக்கு 7 மார்க் தான் கிடைக்கும். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, மற்ற இந்த டயக்ராம் மெயின் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா மற்ற 7 மார்க்கு.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல. எல்லாமே அதே மாதிரி தான். தொடுகோடு நீளம் இதெல்லாம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடுகோடு நீளம் சில பேருக்கு 7.3 கிடைச்சிருக்கும், 7.4 கிடைச்சிருக்கும், 7.5 கிடைச்சிருக்கும், 7.2 கூட கிடைச்சிருக்கும் சில பேருக்கு. இந்த 4மே கரெக்ட் தான். இந்த 4மே இருந்துச்சுன்னா 1 அப்படின்றது மென்ஷன் பண்ணலாம். இதுல வந்து மென்ஷன் ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் அதை மெஷர் பண்ணி எழுதினாலே போதும். தொடுகோடு நீளம்னு சொல்லிட்டு, அதாவது லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ரஃப் டயக்ராமு முதல் வட்டம் வரைதல்னா ஒரு சர்க்கிளுக்கு 1 மார்க்கு, மையத்தில் இருந்து அதாவது ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, செகண்ட் இது வரைஞ்சிங்கன்னா இன்னொரு 1 மார்க்கு, தொடுகோடுதல் வரைதல்னா இதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனை மென்ஷன் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்கு. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். கிராஃப்லேயும் அதே மாதிரி தான். இந்த டேப்லர் கலம் போட்டு நீங்கள் கிராஃப் வரைஞ்சி படம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாரும் நல்லா படித்து எழுதிருப்பீங்க. நல்லா ஃபுல் மார்க் வந்துடும். பட் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.